இன்னைக்கு வேர்வை மனம் பேசிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வாடி என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகாவில். அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கே பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம். அதுக்கு பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அங்க இறங்கினேன். சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓப்பன் ஜீப்ல என்னை நிற்க வச்சு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு. ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற, நிறைய ஏழைகள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற தெருவில் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவர், ஏயோ சார் வேணாம் சார், அவங்க ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம், இது என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது, தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவனோ ஒருத்தர் கறிக்கடைக்காரன் அவன் வர்றான். அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய், பிரகாஷ் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்கறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி சொல்லோன்னு கை கொடுக்குறாங்க, அந்த ரெண்டு தான் தெரியுது. அந்த மனத்தில், அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார். இத பாருங்க, அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு. அவனை பாருங்களேன், ஒரு பிரான்சிஸ், ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான், ஒரு தேர்ல நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி? மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்போது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் பேபி. அவனை அப்படி விட்டுறலாம். நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும்போது. ஆனா வேலை இதோட நிற்காது. நான் மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் நான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரோ எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்தவுடனே அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான். ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு. நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்லை, வெற்றி இல்லை. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதையை வெற்றிருக்கான் இல்லையா. இங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு நான் RSS இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா, இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா? இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு. இந்த மோதி போடுற ஆளுகள் இவனும் வந்தான், ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க, போவாங்க. ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு அம்பேத்கரை பத்தி பேசுறோம், பெரியாரை பத்தி பேசுறோம். சும்மா பேசுனா புரியாது. அம்பேத்கர் ஏழை, ஆமா. தலித், ஆமா. And he was a great thinker. He was the most well-read person. அம்பேத்கரை படிக்கணும். ஏனென்றால் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது பிறகு அவரே சொல்றாரு, என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு, இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார். அதற்கு காரணம் அடுத்த வர தலைமுறை ஒரு மார்க்ஸையோ, ஒரு அம்பேத்கரையோ, ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியா சொல்றாங்க. அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். தே ஆர் நாட், நம்மளுக்கு அவர்கள் சூப்பர் ஸ்டாருங்க கிடையாது, நாங்க படிக்க வேண்டியது. பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு, அவங்க பார்த்த தொடுவானங்கள், அதை நம்மளும் பார்க்கணும். அப்பதான் இந்த சனாதனம் இருக்கோ, இந்த பாசிசம் இருக்கோ, அது வேரோட நம்ம எடுக்க முடியும். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அதை பாருங்க. ஒரு தனி மனிதனுக்கு கட்டறிவுல கட்டாயிடுச்சுன்னா அது அவன தனிப்பட்ட மனிதனோட வழி.
ஆனா ஏகலவ்யனோட கட்ட விரல் எடுத்து போனா அது சமுதாயத்தின் வழி. மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டியை பார்த்துக்கிறது இல்லையா? இது தொடர்ந்த போராட்டம் ஆயிட்டே போகணும். இதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட மாட்டோமோ? ஏன்னா இது வாழ்வின் முறையா இருக்கும். நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது.